வந்திருக்க வேண்டும். சந்த அபிதானம் விளக்கம் தெரியுமா? குலம் குருகுலம் வம்சம் சந்திர வம்சம். தந்தையோ பாண்டுராஜி, தாய் குந்தமாதேவி, தம்பிமார்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். எங்க ஐவருக்குரிய ஆரணங்க திரௌபதா. காவலன் பாண்டு மகாராஜுக்கும் குந்தமாதேவிக்கும் 37 தலைமுறையில் அரைமையே ஒரு உருவாக பிறந்த அபிதானம் தர்மபுத்திர மகாராஜா. எப்படி வரேன்னா மதகளி
மழை வர தொலை தொலைன்னு ஊத்துது. எப்படி ஊத்துறியா? தொலை தொலை தொலை. எங்க ஊத்துது? தொலை தொலைன்னு. இந்த வட்டம் யுத்தாதி சமனுக்கு வந்த பொழுது விளக்கம் தந்திர குலத்தினர் மிக சுந்தரமாய் அவதரித்த தந்தை பாண்டவ ராஜனுக்கும் தாயார் குந்தமா தேவிக்கும் பாண்டவர் ஐவ ராஜாக்களில் தருமருக்கு நேரிலையோ தன்ன மதம் கபால மதம் வீட்ச மதம் இப்படி 3 மதங்களை வாரிய பொழியக்கூடிய கருமலை வச்ச ஆகண்டம் ஆர்வம் மயக்க அம்மாக்களை மாற காமிக்காத நிக்கிறேன் குளிர்ல மிரண்ட பார்வை அபிதானம் அந்த மணி நான் மொத்து நிக்குது. எப்படி வருகிறோம்? நான்காவதாக பிறந்து வரி புறவி ஏறி சவாரி செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ நஜல மகாராஜா. எப்படி இருக்கு பாத்தியா? ஆமா
சந்திர குலமும் வாயம் தரணி உள்கோகள் வாயம் முந்திய வேத நீதி உணர்ந்திடும் பெரியோர் வாழ்க அந்த சமுத்திர மலையாய் கட்டு கருத்தில் ஏந்தி குண்டரி கண்ணா முந்தன் பொன்னடி கமலம் போட்டு தம்பிமார்கள் அநேக வணக்கம் அண்ணா. திருமலை வணங்கி எங்கள் திருவடிகளை அன்பாக கரமதி குவித்து போற்றும் என் கருத்துள்ள தம்பிமாரே. படிந்தபடியா ஆண்டவன் அணுகத்தால் சீரும் சிறப்போடு வந்திருக்கும் காவலன் நாங்கள் ராஜாக்களும் தேவியோடு இந்திரபிரசம் எந்த குறையில்லாமல் ஆண்டு வருகிறோம். சரி மகாராஜா, சிமாதன் அடிவோம். இந்திரபிரஸ்தம் வந்து சேர்ந்து விட்டோம். நம்ம 2 பேரும் வந்துட்டான். நீ சென்று
தர்மரிடத்திலே சித்தப்பா வந்துக்கிறாரு. சிறிய தந்தை விதுர மகாராஜ் வந்திருப்பதாக அறிக்கையிடு. மகாராஜா, காவலன் உங்க சித்தப்பா ஆ, விதுர மகாராஜா வந்துக்கிறாரு. சிறிய தந்தை வந்துக்கிறாரா? பாக்குறதுக்கு வந்துக்கிறாரு. உயர்ந்த தற்பாசம் கொடுறான். ரைட் ஆகட்டும். மகாராஜா வா வா. ஆவி கடலே போற்றி சாமியே கடலே போற்றி சாமியை தலைவா போற்றி கோவிலும் முறையும் என் குற்றமற்றவரே போற்றி. உன்னுடைய குமார செல்வங்கள் பாண்டவர் அநேக வணக்கம் தந்தையே. பாதத்தை பிடித்தபடியால் நீங்கள் ஐவர் ராஜாக்களும் சேமத்தோடு வந்திருக்க வேண்டும் என்றீர்கள். ஆகட்டும் தந்தையே. மிகுந்த விதுரரே வாழி கரந்தடி சிலைவாள் ஏந்தோம் என் கண்ட வீரர்களே வாழி. என் அருமை வைத்தர்களே வாழியே. பாதத்தை நீங்கள் பணிந்தபடியினால் என்றென்றைக்கும் குறைவில்லாத செல்வத்தோடு வந்திருக்க வேண்டும். ஆகட்டும் தந்தையே. தந்தையே தருமா அஸ்தினாபுரி இருந்து இந்திரபிரசம் வந்தது சந்தோஷம் தான். ஆனா எங்களை பார்க்க ஆவலா இருந்தான். காவல்காரன் சொல்லி இருந்தாலும் நாங்க இவர் ராஜாக்களும் ஓடோடி வந்து பார்த்திருக்கோம். அஸ்தினாபுரத்திற்கு ஓடோடி வந்திருக்கோம். ஆனா உன் பாதமாக இந்திரபிரசம் வந்தியே தந்தையே, எங்களை கண்டவுடன் முகமானது சோர்வடைந்த காரணம் என்ன தந்தையே? கூறுகிறேன் பாலர்களே. என் பாலரே சொல்ல கேளி தந்தையே, நேற்று தினத்திலே நீங்கள் செய்த ராஜசூயாக வேள்வியை கண்டதற்காக அஸ்தினாபுரத்திலிருந்து அனைவரும் வந்தார்கள். சேனா சைன்யத்தோடு அனைவரும் வந்து ராஜசூயாக வேள்வியை கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டு உலகத்திலே யாரும் இதனால் வரையிலும் செய்ய உண்ணாதே
தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் இப்படி செய்தார்களே என்று பெருமையோடு நான் சென்றேன் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்திற்கு சென்ற பிறகு என் அண்ணாவாக விளங்கக்கூடிய திருதராட்டின மகமன் ஒரு மனதில் வஞ்சனை வைத்து ஜகுனியின் பேச்சை வார்த்தையை கேட்டு ஒரு ஓலை ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த மண்டபம் ஒன்று கட்டியிருக்கே மண்டபத்தை பார்க்கும்படியாக பாண்டவரை ராஜாக்கள் ஆடவர்கள் நீங்கள் 5 பேர் உங்கள் ஐவருக்கும் தேவியாக விளங்கக்கூடிய என்னுடைய மருமகள் பாஞ்சாலி அழைத்து வரும்படி லிகிதம் எழுதியிருக்கிறார். அந்த லிகிதத்தை உன் பெரிய தந்தை கைப்பட எழுது. சிறிய தந்தையாகிய நான் லிகிதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதில் ஆனால் உள்சுற்றம் ஒன்று இருக்கிறதப்பா. தந்தையே இருக்கிறது. நீ வருவதும் வராமல் போவதும் முன்விருப்பம். வரவில்லை என்று சொல்லிவிட்டால் நான் சென்று பாண்டவர்கள் வரவில்லை என்று சொல்லிவிடுகிறேன். சொல்லாமல் விடலாம் என்று பார்த்தாலும் சொல்லாமல் இடத்தில் இருக்க முடியவில்லை. அதனால் இருக்கக்கூடிய உண்மையை உரைத்து விட்டேன். நீங்கள் வருவதும் வராமல் போவதும் உங்கள் விருப்பம். தந்தையே தகப்பனாரே கதையதி சொன்னோமானா நகர்த்தாரே உலகில் உள்ளோ நாங்கள் நல்லத படிய வர தகப்பனார் பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய திருதராட்டின மன்னன் ஓலை எழுதே வரும்படி உத்தரவு என்றால் நாங்கள் தடை சொன்னமானால் இந்த உழுவர் மக்கள் என்ன கூறுவார்கள் தெரியுமா? தகப்பனற்ற பிள்ளைகள் கருதல் போல் தந்தை வைக்க தள்ளி நடக்கு என்று பேசுவார்கள். தந்தையே எது நடந்தாலும் நடக்கட்டும். தந்தையே இந்த நிகிதத்தில் உள்வின்னு சொன்னீரே அது என்ன தந்தையே? தெரியுமா தந்தையே இது இருக்கக்கூடிய வில்வினையை உள்வினையை சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தேன். என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதையும் உரைக்கிறேன். தெரியுமா நீ செய்த நின் மனதில் பொறாமை கொண்டு கத்திராஜகுனியோடி அவர் சொல்லாம கூடி அந்த வேள்வியை பார்ப்பதற்காக அனைவரும் அத்தினாபுரத்திலிருந்து சாரசாரையாக வரிசையாக வந்து சேர்ந்தோம் இந்திரபிரஸ்தம். ஆமா அப்படி பார்த்து இருக்கக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட யாகத்தை ஒரு தந்தைக்காக உலகத்தில் எவரும் செய்யவில்லையே அப்படி என்று தேவரெல்லாம் உனக்கு பூமாறி புரிந்தார்களே. ஆமா அதை பார்த்து போராமை கொண்டான் துரியோதனன். இப்படி செல்வ செழிக்கோடு வாழ்கிறார்களே அப்படி என்று அதை எண்ணி போராமை கொண்டான் துரியோதனன். இதையெல்லாம் பார்த்து போராமை கொண்டு அவன் மனதானது வெள்ளளவும் ஏற்கவில்லை. அதெல்லாம் என்ன செய்திருக்க தெரியுமா? என்ன செய்து தன்னுடைய மாமனாக விலகக்கூடிய ஜகுனியை துணை கொண்டு அவன் செய்த வேலை எப்படி தெரியுமா? எப்படி? உன் செல்வத்தை பறிக்க எண்ணி இது பெரியப்பா ஓலையப்பா சிறிய பீதா கொண்டு வந்தே
உங்களை அடக்க வேண்டும். அவருக்கு மிஞ்சியவன் உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த நாடு நகரம் யானை சேனை பண்டு வண்டார் வனத்தையும் உலகத்தில் பறிப்பதற்காகவே சரி செய்திருக்கிறான். அதனால் இருக்கக்கூடிய உள்வினையை உரைத்து விட்டேன். நீ வருவதாக இருந்தால் உன் தம்பிமார்கள் கருத்தை கேட்டுப்பார். இதில் இருக்கிற லிகிதத்தை உன் இளையோனாக விளங்கக்கூடிய அர்ஜுனத்தில் கொடு. என்ன இருக்கிறது என்று படித்து விட்டு அதன் பிறகு நீ உன் தம்பிமார்கள் கருத்தறிந்து வருவதும் வராமல் போவதும் என் விருப்பம். அப்பா சிறிய பிதா நம்மை அழைத்து சென்றாங்க விட்டு விட்டார் என்று என் மீது உனக்கு எந்த இழப்பும் வேண்டாம். தந்தையே தூதிகள் எவர் செய்தாலோ தந்திரங்கள் எவர் செய்தாலோ தந்தவே ஜெயம் என்று தர்மமே ஜெயம் நடப்பும். தம்பி அர்ஜுனா, அண்ணா இந்த பெரியப்பா அனுப்பி நிருபத்தை நீ வாசிப்பா. பார்த்து சொல்லு. அப்படி ஆகட்டும் அண்ணா. அண்ணா இந்திர பிரசத்திலே மண்டபம் உண்டு செய்திருக்கிறார்கள். புதுமண புகவையா செய்யும்படி நாம் பாண்டவர்கள் 5 தேவியோடு வரும்படி உத்தரவண்ணா. அப்படியா? ஆமா, நான் சொல்ல வேண்டும். நீதியும் அந்தமும் குலமும் சத்திய உள்ளவர்கள் இப்படியாப்பட்ட சூதப்பகட ஆடவன் நினைப்பார்களா? அரிகரி வாசுதேவா, உமது அருள்தான் என்னுடைய கருத்து. தம்பிமார் கருத்து எவ்விதோம் அறிவோம். தம்பி பீமா, அண்ணா பெரியப்பா வரும்படி உத்தரவு அஸ்தினாபுரம் போக வேண்டும். அஸ்தினாபுரி போக உன்னுடைய கருத்து என்னப்பா? அண்ணா மாளிகையில் கொள்ள பார்த்தான். நம்மை சிறிய வயதிலிருந்து ஈடொழிக்க வேண்டும் என்று மனதிலே போராமை என்னவென்றவன் அப்படிப்பட்டவன் ஏதோ சூது மார்க்கமாக நம்மளை அஸ்தினாபுரம் வச்சிருக்கிறான். படுபாவியின் முகத்தை பார்க்க வேண்டாம், நாம் அஸ்தினாபுரம் போக வேண்டும். கருத்து இதுவே என்னுடைய கருத்து. ஒரு புறமாயிரு ஆகட்டும். தம்பி அர்ஜுனா, அண்ணா பெரியப்பா மறுபடி உத்தரவு அஸ்தினாபுரம் போக வேண்டும். உங்களுடைய கருத்து என்னப்பா? பிடித்ததா பாவத்ததா மேலதில் அமைப்பார் படுத்ததா உன்னை பார்த்திடலாம் என்றார். உறுதிகள்
அர்ஜுனா, அவரவர் செய்த பாவங்களை அவர்களே அனுபவிப்பார்கள். அஸ்தாபனம் சென்றால் எந்த விதத்திலும் முத்திங்க நேரிடம் நாங்க போகவே கூடாதுன்னா இதான் உன் கருத்து. சரி, ஒரு வருமாறு அர்ச்சனாபுரம் போக வேண்டும். உன்னுடைய கருத்து என்னப்பா? அண்ணா, அங்கு சென்றால் யாராவது தீங்கு நடக்கும் அண்ணா, அதனால போக வேண்டாம் அண்ணா. நம்முடைய மனக்கருத்தை கேட்டார் அல்லவா அண்ணா? அண்ணாவுடைய மனதில் என்ன கருத்து என்பதை கேட்டிருந்தது கொள்ளும். அண்ணா, என்னுடைய மனக்கருத்து என்ன? என்னுடைய மன கருத்து ஆமா. ஏறி வழங்க எரிவழங்கண்ட கோலம் மாயி பொங்கி திரளையும் வந்திட்டாலும் பிதாவாய்க்கும் தள்ள போமா வராதன்று வருவதுண்டோ திருக்கண்டு சொல்ல வேண்டாம் நம் சென்று நாம் வருகுவோமே. ஒரு மனிதனுக்கு வருவதென்றா வழியில் நிக்க போறதில்ல, வராதென்றாலும் வர போறதில்ல. இப்படி இருந்தாலும் பெரியப்பா நிறுவனம் எழுதியிருக்கிறார். அதை கொண்டு வந்தது யாரு? நம்முடைய சிறிய தந்தை. சிறிய தந்தை. நம்ம போகாமல் விட்டா நம்ம சிறிய தந்தைக்கு அஸ்லாபுரி பட்டணத்தில் மதிப்பு மதியம் கிடைக்கும். மதிப்பு கிடையாது. ஆனா எது நடந்தாலும் நடக்கட்டும். தேவியோடு அஸ்லாபுரம் சென்று வரும் தம்பிமார்களே. அண்ணா, அண்ணனுக்கு அண்ணனாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உங்களையே பாதித்து வருகிறோம் அண்ணா. சரி, உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. உங்கள் எண்ணம் என்னவோ அப்படியே உங்கள் பின்னால் நடந்து வருகிறோம் அண்ணா. அப்படியே ஆகட்டும். புறப்படுங்கள், போகலாம். தந்தையே, தம்பிமார்கள் விருப்பத்தை கண்டாயா? கண்டேன். அப்படி என்றா போலாமா? நான் போவோம் பாரு. தந்தையே, ஒரு புறமாக இருங்கள். அண்ணா இடத்திலே சொல்லி சென்று நீங்கள் வந்ததை சொல்லி வருகிறேன். அப்படியே அண்ணா, தம்பி விதுரா, நீ உரைத்த வாரி இந்திரபிரஸ்தம் சென்று நம்முடைய குமாரர்களாகிய பாண்டவரை ராஜாக்களை சபைக்கு அடுத்து வந்து விட்டு அகப்பனற்ற பிள்ளைகளை பாண்டவர்களை அருகாமல் அழைத்து வாப்பா. நம்முடைய மருமகளாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை ஆமா இந்த ராஜ சபைக்கு அழைத்து வரக்கூடாது என்று, அதாவது நம்முடைய அண்ணியாக விளங்கக்கூடிய காத்தாரி அரண்மனையில் உனது மனைவி அரண்மனையிலே விட்டுவிட்டு வந்து விட்டேன். பெண்களோடு பெண்கள் இருக்கிறார், ஆடவரை மட்டும் இங்கு அழைத்து வந்து விட்டேன். தம்பி இப்படி தாண்டா இருக்கணும். ராஜபேட்டைக்கு பெண்கள் வரக்கூடாது என்று தாயாருடைய அரண்மனையில் ஏற்றுவேன் சொல்லிட்டு புள்ளிட்டு சொல்லட்டுமா? சரி, சொன்ன வேலையை தட்டாமல் செய்து முடித்த எனது தம்பி விதுரா கணக்கு வகைகளை சென்று பூச்சி புறப்படு. அண்ணா, தம்பி கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை என் மனதில் இருக்கிறது, ஆசை. உன்னுடைய வார்த்தையை கேட்டுத்தான் இத்தனை காலமாக நான் தள்ளி வருகிறேன். 1000 கூறு நான் செவி சார்ந்து கேட்கிறேன். இதை மட்டும் என் வார்த்தையை செவியில் கேளுங்கள் அண்ணா. கேட்பேன் கூறு. அண்ணா, தம்பி பிள்ளைகள் தவறு செய்தார் பிதாவுள்ள புத்தி சொல்லி வன்மையாய் நடத்தும் அந்த தன்மையோ முன்னிடத்தில் இல்லை.
அண்ணா என்னடா நல்ல வார்த்தை சொல்வான் என்று நினைத்தால் நாளை இருந்த பிறகு எல்லும் ஜலமும் இறைக்க யார் உதவ போகிறார் என்று கூறுகிறாயே. எதற்காக இது முறையா? இது சரியா? இதை செவியேற்க முடியுமா? பிள்ளைகள் தவறு செய்யுமானால் பிதா நான் தான் நல்ல புத்திமதிகளை சொல்லி தீங்குகள் செய்யக்கூடாது, நல்லவர்களை செய்ய வேண்டும் என்று புத்தி சொல்ல வேண்டும். ஆனால் பிள்ளைகள் எவ்வழி செல்கிறார்களோ அவ்வழியே செல்ல வேண்டும் என்று நாம் சென்றால் அண்ணா நம் பிள்ளைகளோ 100 பிள்ளைகள் இருக்கிறது. ஆமா ரைட். 2 பேருக்கு நம் பிள்ளைகள் சொல்றேன். ரைட். நம் பிள்ளைகள் 100 இருக்கிறது. ஆமா. தம்பி பிள்ளைகள் 5 இருக்கிறார்கள். ஆமா. அதனால் நமக்கென்ன வந்ததென்று பிள்ளையின் வார்த்தை கேட்டு இந்த 5 பிள்ளைகளுக்கும் நீ தவறு தீங்கு நினைத்து விட்டால் அடடே நம் பிள்ளைகள் இருக்கிறது என்று ஆணவத்தோடு ஆடினால் நாளை இறைப்பை யார் உதவணும் சொல்றியா? இந்த 5 பிள்ளைகளுக்கும் தீங்கு நினைத்து ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் அண்ணா நமக்கு 100 பிள்ளை இருக்கிறது அல்லவா? உண்மைதானப்பா. அந்த 100 பிள்ளையிலே ஒரு பிள்ளை கூட நாளை நமக்கு இறந்த பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லாமல் போய்விடும் அண்ணா. உண்மைதான் உண்மைதான். இதை மனதில் கொண்டு ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணிலும் வெண்ணையும் வைக்காமல் இந்த 5 நம் பிள்ளை என்று நினைத்து யாதொரு தீங்கில்லாமல் இவர்களை வழிநடத்த வேண்டும் அண்ணா. தம்பி விதுரா